யார் ஹலோ 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 சின்ன வயசு மாதிரி கேட்குது. ஹலோ 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 இப்போ எத்தனை விசில் வருது? விசில் வராமல் இன்னர் மட்டும் ஓகே. இன்னர் கம்மியாக இருந்துச்சு. வேற ஒன்று நமக்கு மொழி நான் தான் கொண்டு வருவேன் எல்லாம் சைடு போட்டு விடுவேன் யோசனை வருவேன் ஆனா உண்மையிலுமே நல்லா தான் இருக்கு. நல்லா தான் இருக்கு. எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்குன்னு விட்டுருந்தேன். அப்புறம் எப்படி நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு. சும்மா இருக்கா மட்டும் துணியை சுத்திட்டு வந்திருக்கிறேன். உடனே சிரிச்சுக்கு. ஒரிஜினல் இல்லையா? டூப்ளிகேட்டு. இப்படித்தான் நான் ஏமாந்துடுறேன். ஒரிஜினல் நீங்க எப்பவுமே ஏமாந்தா போறீங்க. அப்படி இல்லை, ஏமாத்துற உலகம் இருக்கும்போது நம்ம ஏமாந்தானே போற மாதிரி இருக்கு. சும்மா ஏமாத்துற இருக்கிற வரைக்கும் நீங்க ஏமாந்தான் போவீங்க. நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். எந்த ஏரியாவில் இருக்கீங்க? மலேரியா. மலேரியாவா? அப்போ கொரோனா வந்துடும். இல்லைங்க, மலையில் சிகரம் இருக்குல்ல, அப்படி அழகர் கோயில் இருக்குல்ல மாமா, நீங்கள் இருக்குது மலை ஏரியாலையா? நல்லா 24 மணி நேரமும் தண்ணி வர்ற மாதிரி ஒரு வீடு வாடகை பார்த்து சொல்லியான்னு. யார்கிட்ட என்ன பேசுன்னு தெரியாம மொட்டை மொட்டையாக கேட்காத. நீ மொட்டை மொட்டையாக சொல்லாதீ. நல்ல தண்ணி வர்ற மாதிரி 24 நேரம்னா 24 நேரம் தண்ணி வந்தால் நரம்பா இல்லை இரும்பா? அதானே. நல்ல தண்ணி வர்ற மாதிரி ஒரு வீடு வாடகை பார்த்து சொல்லினேன். பார்த்து வைக்கிறேன். நான் இருக்கிற ஏரியா சரியில்லை, வெறும் உப்பு தண்ணியாக வந்துக்கிட்டு இருக்கு. ஹவுஸ் ஓனரும் சரியில்லை. சரி லொப்பா பூதா இருப்பேன் போல இருக்கு. லொப்பா பயிலா இருப்பேன் போல இருக்கு. காலையில் 1/2 மணி நேரம் போடுறேன் தண்ணி தான். பாத்திரங்களோ துணி துவைக்க சரியா போயிருது. மத்தியானம் 1/2 மணி நேரம் போடுறேன், அது சுத்தப்பட்டு வீடு கழுவு சரியா போயிருது. சாயங்காலம் 1/2 மணி நேரம் போடுறேன், அந்த தண்ணியை போட்டு போய் படுத்துற பாடு பாவி பைய பட்டு கிடப்பேன். இருக்கிறதுல பாதியை வாங்கி குடிச்சுப்புட்டு படுத்துற பாடு எனக்கு ஒரு மசருமே இல்லை. ஆமாம், அதனால நல்ல வீடாக பார்த்து வாடகை சொல்லுங்க. வாடகை எவ்வளோ கூட போனாலும் பிரச்சனை இல்லை. சரி, வாடகை எவ்வளோ கூட பார்க்குறீங்க? மாதம் 250 300 ரூபாயா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு சீங்களேன் என்னது ரோட்லேயே படுத்துருங்க. எதுக்கு? வீடு கிடைக்காது. 250 ரூபாய்க்கு எதுவும் கிடைக்காது. ரோடு தான் பைபாஸ் இருக்குல்ல, அங்கே டோல்கேட் இருக்குல்ல, ஆமாம் அங்கே போய் படுத்துக்குங்க. பாத்ரூம் எதுவும் கிடைக்காதா? இருக்கு, அங்கே கட்டியிருக்காங்க டோல்கேட்டில். பாத்ரூம் அங்கே ஒரு 10 பையில ரவுண்டு கட்டிட்டு இருக்காங்க. மலப்பாறை பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு பாத்ரூம் வச்சிருந்தாங்க. ஒன்றும் கிடைக்க 5 ரூபா வாங்குறாங்க. உள்ள போய் பார்க்குறேன், ஒரு கக்கூசியில் கூட தாப்பாலே இல்லை. எங்கடா தாப்பான்னு கேட்குறேன், ஒரு கைத்தை கட்டி இழுத்து விட்டாங்கடா. சரி, இங்க வர கைத்தை கட்டி இழுத்து இப்படி உட்காந்துக்கிறேன். நம்ம 5 ரூபா கொடுத்து இப்படியா உட்காந்தா? 5 ரூபா கொடுத்தாச்சு, இதுதான் மிச்சம். கைத்தை விட்டோம்னு வச்சுக்க கதவு அதுக்கும் கிரீஸ் போடாம வச்சிருந்துருப்பேன் போல இருக்கு. பார்த்து ஒரு ஐடியா பண்ணிக்கிட்டேன். என்ன ஐடியா? 2000 ரூபா வாட்ச் போட்டிருந்தேன். வாட்சியை கழட்டி வாயில கவிக்கிட்டு இந்த கழுவுற டப்பா அங்கே இருந்துச்சு. இந்த கைத்தை இழுத்து காலில் கட்டிக்கிட்டு அப்படியே லைட்டா முன்னாடி தான் திறக்கலான்னு போனேன். வெளியில இருந்தவன் என்ன அவசரத்துல நின்னான்னு தெரியல போல இருக்கு. சரி, கதவு லைட்டா அப்படின்னு திறந்துச்சு. சரி, வெளியில ஆள் வரப்போகுதுன்னு நினைச்சு பிடிச்சி இழுத்தேன் பாரு கதவை பரட்டுன்னு. கைத்தோட சேர்த்து காலும் பொழந்துக்குச்சு. இங்க
தேடியேன்னு கத்துன இல்ல கத்தனை வாக்குல வாயில கடந்த வாட்ச் கலந்து மங்கூஸ் ஓட்டைக்குள்ள விழுந்துருச்சு. அப்புறம் என்ன ஒண்ணு சொல்றேன், எடுத்தே எடுக்கலையா? 2000 ரூபாய் வாட்ச் சும்மா விட்டுட்டு வர சொல்றேன். கையை விட்டு உழப்பி எடுத்துக்கிட்டு வந்தேன், வேற வழி இல்ல. அப்புறம் நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கனா? நல்லாவே இல்ல. ஏன் நல்லா இல்ல? கல்யாணம் ஆகி 3 மாசம் நல்லா இருக்குல்ல? கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது, வயித்துல ஒரு புழுல் மாதிரி பூச்சியும் இல்ல. என்ன சொல்ற? தெரியாம ஒரு பாம்பாட்டி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிவிட்டேன். பாம்பாட்டி அந்த மகுடியை வச்சு ஊதி வித்த காமிப்பான்ல, அவனை கல்யாணம் பண்ணி 1 மாசம் ஆகுதுடா. அவன் பாம்பை கூட கண்ணில் காமிக்கல. எந்த பாம்பா? நானே வெக்கத்தை விட்டு கேட்டேன். எந்த பாம்படி? அந்த பகுடியை வச்சு ஊதி காமிப்பான்லடா, அந்த பாம்பை சொன்னேன். சரி நல்லா இருப்ப, கல்யாணம் பண்ணி 1 மாசம் ஆகுது, இந்த பாம்பை நாச்சும் கண்ணுல காமிடா பாத்துக்கிறேன்னு. அவன் சொன்னேன், என் பாம்பு சும்மா கிளம்பாது, மகுடியை வச்சு ஊதுனா தேன் கிளம்புட்டேன். நானும் விடிய விடிய வாயை வச்சு ஊதுன்னு ஊதுறேன். அவன் பாம்பு எந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லல. அப்புறம் பார்த்தேன், காலைல மளிகை கடை திறந்துருந்துச்சு. 20 ரூபாய்க்கு கட்டி சூட வாங்கிட்டு வந்து பாம்பு மண்டை முனியில வச்சு நெருப்பு வச்சு கொளுத்தி விட்டேன். பாம்பும் குளோசு, பாம்பாட்டியும் குளோசு. கிளம்பாத பாம்பு வச்சுக்கிட்டு என்ன மசருக்கு உசுரோட இருக்கேன், தேயில சாக வேண்டியானே. பொம்பளை ஆளுகளை ஆளுக்கு ஒரு கட்டி சூடத்தை வாங்கி வச்சுக்குங்க, சாமி கும்பிடுறதுக்கு. நீ ஏன்டா மொத்தமா வச்சு கொளுத்தி விட போலாம்னு நினைக்கிறியா? இதெல்லாம் காதல்ங்கிறது பொது உடைமை, யார் வேணாலும் யாரை வேணாலும் விரும்பலாம். ஆமா, அதை யாரை விரும்புறோங்கிறதான் முத முக்கியமா. அது நம்ம செட் ஆகுமா? நான் விரும்புற ஆள் யாருன்னா பெரிய ஆளு. யாரும் சொல்லவா, அடையாளத்தை சொல்லவா? வள்ளியம்மாவோட அண்ணன் 7 பேர் இருக்காங்களா? ஆமா. அந்த 7 பேர் நடுவுல ஒருத்தர் இருக்காரு பாருங்க. அது என்ன 7 பேர் 3 பேர் முன்னாடி விட்டுட்டீங்க பின்னாடி விட்டீங்க, அது நடுவுல? அதுல காரணம் இருக்குல்ல. அவர் பேர் வந்து வீரத்தேவன். பேர்லயாவது வீர புருஷன்ற பேருக்கு இரும்பிட்டாத கிடப்பாரு அப்படின்னு. அப்படி இல்லையா? அவரை நான் எப்படி நினைச்சிருக்கேன்னா, அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? சொல்லுவீங்களா? சொல்லவா? போதும் போதும் போதும், அது நம்ம காலைல வண்டியில போயில சொல்லிக்கிட்டே போவோம். சரி, அவர் என்ன பண்ணாருங்கிறத நான் சொல்றேன். இயற்கை செடியோட இயற்கை பொடி செய்ய மாமா, இயற்கை செடியோட இயற்கை பிடிக்கணும் மாமா, முருகி தவி செடியாமா, Mama